வணக்கம் நண்பர்களே. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் நாம் அமெரிக்காவினுடைய சாங்ஷன்ஸ் ஆக்டான கேட்ஸா ஆக்ட் இதை பார்க்க போகிறோம். இந்த கேட்ஸா ஆக்ட் ஃப்யூச்சரில் இந்தியா மேலே அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, முதல்ல இந்த கேட்ஸா ஆக்ட் அப்படிங்கிறது என்ன, இதை நான் சொல்கிறேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சாங்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்டை நீங்கள் லேர்ன் பண்ணணும். அப்போ தான் கேட்ஸா ஆக்டுங்கிறது உங்களுக்கு பெட்டராக புரியும். சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது தடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஒரு விதமான தண்டனையும் கூட. ஜென்ரலாக இந்த பவர்ஃபுல்லான நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா, யூகே, யூஎஸ், ஃப்ரான்ஸ், அது இல்லாமல் யூரோப்பியன் யூனியன் போன்ற சக்தி வாய்ந்த அமைப்புகள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதிரி நாடுகள் மீது அல்லது இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்க்கு எதிராக செயல்படக்கூடிய நாடுகள் மீது இந்த தடைகளை கொண்டு வருவாங்க. இதை தான் சாங்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் இந்த சாங்ஷன்ஸை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எதிரி நாடுகள் இருக்காங்கல்ல, அந்த எதிரி நாடுகள் அவங்க எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகள், அவங்க செய்யக்கூடிய சில செயல்கள் இவங்களுக்கு பாதமாக இருக்கக்கூடும்னு இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு, இதுக்கு முன்னாடி ஈரான் மேலே அமெரிக்கா இந்த மாதிரி சாங்ஷன்ஸை இம்போஸ் பண்ணாங்க. காரணம் என்னென்னா, ஈரான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நியூக்ளியர் ரிசர்ச்சில் ஈடுபட்டாங்க. ஈரான் பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அவங்க சொன்ன காரணம், நாங்கள் எங்கள் நாட்டுக்கு நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண போகிறோம், மக்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம், சிவில் நியூக்ளியர் எனர்ஜி தான் இது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இந்த மேற்கத்திய நாடுகள், அதாவது அமெரிக்கா, யூகே, ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள், இல்லை ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க முயற்சி பண்ணுது, அப்படி ஒருவேளை அவங்க அந்த ஆயுதங்களை உருவாக்கிட்டாங்கன்னா மற்ற நாடுகளை பயமுறுத்துறதுக்கும் தேவைப்பட்டால் தாக்குறதுக்கும் அந்த ஆயுதங்களை ஈரான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காரணத்தினால ஈரானை தண்டிக்கிறதுக்காக அவங்க சாங்ஷன்ஸை அப்ளை பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். ஏன், இந்தியா மேலேயே ஒரு காலத்தில் அமெரிக்கா சாங்ஷன்ஸ் போட்டாங்க. 1998 இந்தியா நம்முடைய செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண உடனே இந்தியா நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டு நியூக்ளியர் ஸ்டேட் அப்படின்னு அறிவித்தோம். இந்த காரணத்தினால ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகள் சாங்ஷன்ஸ் இந்தியா மேலே போட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த மாதிரி நடவடிக்கைகள் அவங்களுக்கு அச்சுறுத்தலாகவோ இல்லை எதிராகவோ இல்லை சவாலாகவோ ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா சாங்ஷன்ஸை லெவி பண்ணுவாங்க. ஆனால் இந்த சாங்ஷன்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அவங்களுடைய நண்பர்கள், அதாவது அலைஸ், அவங்க இதே விஷயத்த பண்ணாங்கன்னா இந்த சாங்ஷன்ஸை விதிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கா, யூகே, இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகளோட முக்கியமான ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்ட ஆல்ரெடி நியூக்ளியர் வெப்பன்ஸே இருக்குது. ஆனால் அவங்க அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணல. ஆனால் ஈரான் இன்னும் வெப்பன்ஸே உருவாக்கலை, அவங்க மேலே சாங்ஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் மேலே அவங்க இன்னும் சாங்ஷன்ஸ் போடல. ஸோ இதுதான் இந்த சாங்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட். சாங்ஷன் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா இதை நிறைய ஏரியாஸில் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு நாட்டின் மீது அப்ளை பண்ணுறாங்கன்னா எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் இருக்கும், மிலிட்ரி சாங்ஷன்ஸ் இருக்கும். எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அந்த நாட்டோட வர்த்தக உறவு வச்சுக்க மாட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதே போல் மிலிட்ரி சாங்ஷன்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா இராணுவ ரீதியாக எந்த விதமான இம்போர்ட், எக்ஸ்போர்ட், எந்த விதமான கூட்ஸையும் அவங்க விற்க மாட்டாங்க. அதே போல் ஒரு நாட்டின் மீது சாங்ஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த நாட்டுடைய அசட் இருக்கும் இல்லையா, சொத்துக்கள் வெளிநாடுகளில் இருக்கும் இல்லையா, அதை கூட இவங்க நினச்சா ஃப்ரீஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு அமெரிக்கா ஈரான் மேலே சாங்ஷன்ஸ் போடுறாங்கன்னா அமெரிக்காவுடைய நட்பு நாடு இன்னொரு நாடாக இருக்கும், சவுத் கொரியாவோ ஜப்பானோ வச்சுக்கோங்களேன். ஜப்பானில் ஈரானுடைய அசெட் எதாவது இருக்குது, இல்லை சவுத் கொரியாவில் ஈரானுடைய அசெட் எதாவது இருக்குன்னா அந்த அசெட்டை கூட அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் அந்த சாங்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். அதே போல் இண்டிவிஜுவல்ஸ், தனி நபர்கள் மேலேயும் சாங்ஷன்ஸ் போடலாம். யார் மேலே வேணால் அவங்க அப்ளை பண்ணலாம். அதே போல் கம்பெனிஸ், என்ஜிஓஸ், ஏன் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மேலே கூட சாங்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நாட்டின் மீது இந்த பெரிய நாடுகள் சாங்ஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த சாங்ஷன்ஸ் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா அந்த நாடு, அந்த நாட்டோட அந்த பெரிய நாடுகளுடைய நண்பர்களும் உறவு வச்சுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இதுவும் அந்த சாங்ஷன்ஸில் இருக்குது. உதாரணத்துக்கு ஈரான் மேலே இப்போதைக்கு சாங்ஷன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நான் சொன்னேன். இனி தேதியில் இந்தியா, அமெரிக்கா நல்லா க்ளோஸாக இருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்கா ரொம்ப காலமாகவே இந்தியா மேலே
அப்ளை பண்ணுற ப்ரெஷர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானோட நீங்கள் நட்பாக போகாதீங்க. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அப்போ என்னுடைய எதிரி ஈரான், அப்போ நீங்களும் ஈரான்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரும் இந்தியா மேலே இருக்குது. ஸோ இதுதான் அந்த சாங்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட். இப்போ கேட்ஸா ஆக்டுக்குள்ளே வரேன். இப்போ நீங்கள் சாங்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களே, இந்த சாங்ஷன்ஸை ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 நாடுகள் இவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணி 2017 கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த கேட்ஸா. 3 நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான், நார்த் கொரியா, ரஷ்யா. இந்த 3 நாடுகளுமே அமெரிக்காவினுடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லலாம், அட்வர்சரிஸ்னு சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் எதிரி அப்படின்றது டெய்லிக்கும் சண்டை போடுறவங்க, ஒரு நாடு மேலே இன்னொரு நாடு பாம் தூக்கி போடுறது, அப்படி அர்த்தம் கிடையாது. எதிரிகள்னால் ரொம்ப காலமாகவே அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இருக்காது. ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு சவாலாக இருக்கும், ஒருத்தங்க பிரச்சனை ஏற்படுத்துவாங்க. 2 நாடுகள் இருக்குன்னா அந்தந்த நாடுகள் அவங்க கீழே தனியாக ஒரு டீம் மாதிரி ஃபாலோ பண்ணி செயல்படுவாங்க. இதுதான் நம்ம எதிரிகள்னு சொல்கிறது. இந்த 3 நாடுகள் மீது ஸ்பெசிஃபிக்காக அப்ளை பண்ணப்பட்ட சாங்ஷன்ஸ் தான் இந்த கேட்ஸா ஆக்ட். இப்போ இந்த 3 நாடுகள் இருக்குல்ல, இப்போ இந்த 3 நாடுகளோட மற்ற நாடுகள் உறவு கொண்டாலும் அந்த நாடுகள் மேலேயும் சாங்ஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். இதையும் நீங்கள் கவனிக்கணும். உதாரணத்துக்கு டர்க்கி என்ன பண்ணாங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி ரஷ்யா கிட்டது மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை வாங்க முயற்சி பண்ணாங்க. அதனால் இந்த கேட்ஸா ஆக்டை டர்க்கி மேலேயும் அமெரிக்கா அப்ளை பண்ணிச்சு. பார்த்தீங்கன்னா டர்க்கி அந்த காலத்துலேருந்து அமெரிக்காவினுடைய ஒரு அலை, நேட்டோ அப்படின்ற மிலிட்ரி அமைப்பு கீழே அமெரிக்காவும் டர்க்கியும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அலை மேலேயே அவங்க அந்த சாங்ஷன்ஸை அப்ளை பண்ணாங்க. ஸோ இந்த கேட்ஸா ஆக்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ 2018 இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து S-400 ட்ரையம்ஃப் மிசைல் அப்படின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணை மிசைலை வாங்கிறதுக்கான ஒரு டீல் நாம் சைன் பண்ணோம். ஒரு $5 பில்லியன் கொஞ்சம் மேலே இதனுடைய வேல்யூ. இப்போ இதுதான் பிரச்சனை. இந்த S-400 மிசைல் அப்படின்றது ஒரு சக்தி வாய்ந்த மிசைல். இது சோவியத் யூனியன் சீரீஸ் மிசைலில் வந்தது. இதுக்கு முன்னாடியும் சீரீஸ் இருக்குது, S-300. அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓல்டு வேரியன்ஸும் இருக்குது. இந்த S சீரீஸ் மிசைல் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன், அதாவது இன்னைக்கு தேதியில் இருக்கிற ரஷ்யா, அவங்களோட அலைஸ்கெல்லாம் விற்பாங்க, அவங்களோட நட்பு நாடுகளோட விற்பாங்க. சைனா இந்த மாதிரி நாடுகள்கிட்ட ஆல்ரெடி விற்றுருக்காங்க. இதே மிசைல்ஸை இப்போ இந்தியா நம்ம வாங்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு பேட்ச் வாங்கிட்டோம், மேற்கொண்டு நம்ம வாங்க போகிறோம். இப்போ இந்த பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. இந்தியாவும் அமெரிக்காவும் இப்போதைக்கு ரொம்ப நட்பில் இருக்கும், ரொம்ப க்ளோஸாக போயிட்டோம். அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆல்ரெடி ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு, மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம். இந்த டிஃபென்ஸ் பார்ட்னர் அங்கீகாரம் இப்போ இருக்கிறதுனால அமெரிக்காவோட நம்ம ஆல்ரெடி ஹை டெக்னாலஜி மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ அமெரிக்கா நேச்சுரலாக S-400 மிசைல்ஸை இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறத விரும்பலை. இப்போ டிஸ்கஷன் என்ன போயிட்டுருக்கு அமெரிக்கன் காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா, இந்தியா மேலே இந்த சாங்ஷன்ஸை அப்ளை பண்ணிடலாமா? ஏன்னா கேட்ஸாங்கிறது ரஷ்யா மேலே ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு சட்டம். இந்தியா ரஷ்யா கிட்டது S-400 வாங்குறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவும் இதுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை தான் நம்ம கவனிக்கணும். நிறைய அமெரிக்கன் லா மேக்கர்ஸ், டெமோக்ராட்ஸ், ரிப்பப்ளிகன்ஸ், இதில் நிறைய பேர் இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு வெய்வர் கொடுத்துடலாம், ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி வச்சிடலாம், அவங்க மேலே அப்ளை பண்ண வேணாம். ஏன்னா இந்தியா ஒரு நட்பு நாடு, உலக அளவில் அமெரிக்காவுக்கு இந்தியா ரொம்ப தேவை, அதுவும் ஏஷியாலையும் இண்டோ பசிபிக் ரீஜன்லேயும் ஒரு முக்கியமான பார்ட்னர். சைனாவுடைய ஆதிக்கத்தை செக் பண்ணுறதுக்கு இந்தியாவுடைய உதவி கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு தேவை, அதனால் வெய்வரை கொடுத்துடலாம் அப்படின்னு இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த கேட்ஸா சட்டத்துக்குள்ள ஒரு நாட்டுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வெய்வர் தர்றதுக்கான ப்ரொவிஷன் இல்லை, இதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் தேவைப்பட்டால் அவங்க இதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தலாம். ஸோ இப்போதைக்கு நிலவரம் இப்படி தான் இருக்குது. பல மாதங்களாகவே இந்த டிஸ்கஷன் இந்தியன் கவர்மெண்ட் சர்க்கிள்ஸில் போகுது, கேட்ஸாவை அப்ளை பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு. இப்போ வரைக்கும் அமெரிக்கா கேட்ஸாவை இந்தியா மேலே அப்ளை பண்ணல. ஒருவேளை ஃப்யூச்சரில் அப்ளை பண்ணுவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஒருவேளை மறுபடியும் ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணி இந்த வெப்பன்ஸ் டீல்ஸை இன்னும் அதிகப்படுத்தினா ப்ராபப்ளி அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்தியா ஒரு டெலிகேட்டான பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் ரஷ்யா, இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்ஸா ஆக்டை இந்தியா மேலே அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. நன்றி.